பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ ஜனமே, நம்ம ஒவ்வொரு மாதமும் வேதத்துல இருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து அது விசுவாசமாய் தியானித்து ஆண்டு இந்த வாக்குத்தத்தத்தை எங்க சபைக்கு அப்படியே நிறைவேற்றுவார் என்று நம்ம என்ன பண்றோம்? விசுவாசமா அதை அறிக்கை செய்து அதே அந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்றபடியாக அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த மாதமும் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் மைய பகுதியை நாம் தியானிப்போமானால், உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். இந்த வாக்குத்தத்தம் ராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்த ஒரு பானபாத்திரக்காரன் இப்பொழுது சிறைச்சாலையில இருக்கிறார். அவருக்கு ஒரு சொப்பனம். அந்த கனவுக்கு நம்ம யோசேப்பு அர்த்தம் சொல்றார். உன்னை மீண்டும் ராஜா அரண்மனையில சேர்த்து பாருப்பா. அந்த அரண்மனையில நீ எந்த நிலையில இருந்தியோ திருப்பி அந்த நிலையில இருப்ப. நீ இனி சிறைச்சாலையில் இருக்க மாட்ட அப்படின்னு அந்த சொப்பனத்துக்குரிய வெளிப்பாட்டை யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு சொன்னதை தான் நம்ம இங்க தியானிக்கிறோம். பிரியமான தெய்வ ஜனமே, அன்னைக்கு அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் இல்லையா? இன்னைக்கு கூட நம்மளும் இந்த வெளிப்பாட்டோட இந்த வசனத்தை நம்ம தியானிப்போமா? கர்த்தர் என் தலையை உயர்த்தி என்னை மறுபடியும் என் நிலையிலே நிறுத்துவார். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்களோ உங்க வலது கரத்தை எடுத்து உங்க சிரசின் மேல் வைத்து, கர்த்தர் என் தலையை உயர்த்தி என்னை மறுபடியும் என் நிலையிலே நிறுத்துவார் என்று அறிக்கை செய்வோம். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது பாருங்களேன், கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலையை வச்சிருக்கிறோம். ஈச் ஒன் ஹாஸ் அ ஸ்டாண்டர்ட். நம்மளுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குதான். அந்த நிலையில கர்த்தர் நம்மள நிறுத்துவாராம். விசுவாசிக்கிறீங்களா? பிரியமான தெய்வ ஜனமே, இந்த நாள்ல கூட என்ன கர்த்தர் உயர்த்துவாரா? எனக்குன்னு ஒரு நிலை இருக்கா அப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு உயர்வை வச்சிருக்காராங்க, ஒரு மேன்மை வைத்திருக்கிறாங்களா, ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரா. இன்னைக்கு இருக்கிறோம் பாத்தீங்களா? இது நம்மளுடைய நிலையில. திஸ் இஸ் நாட் அவர் பெர்மனன்ட் பொசிஷன். ஒவ்வொருக்கும் கர்த்தர் ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாராம். நம்ம பிள்ளைகளுக்கு குறித்து, நம்ம ஊழியத்தை குறித்து, நம்மளுடைய குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா பாருங்களா. அந்த திட்டம் தான் நிறைவேறும். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா? திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். இன்னைக்கு ஒருவேளை துக்கத்தோட, கண்ணீரோட, வேதனையோட நீங்க இருந்தீங்கன்னா கூட, இல்ல இது கிடையாது, இது என்னுடைய நிரந்தரம் கிடையாது, ஆண்டவர் என்னை கட்டாயமா உயர்த்துவார் என்று அந்த வேதனையிலும் உங்களுடைய விஷன், கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டை நீங்க தியானிப்பீர்களானால், நீங்க அதை நினைக்கும் போது கர்த்தர் கட்டாயமா சீக்கிரமா அந்த கஷ்டத்தை வந்து நம்மளை தூக்கி கொண்டு வந்துருவார். ஏதோ ஒரு கீழே, ஒரு கஷ்டத்துல, ஒரு கடன்ல, ஒரு பிரச்சனையில, ஒரு வியாதியில, ஒரு குடும்ப சமாதானம் இல்லாம ஏதாவது ஒண்ணு இழந்து நீங்க இருக்கிறீங்களா? இல்ல திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். இதுதான் என்னுடைய நிரந்தரமான நிலைமை கிடையாது. கட்டாயமா கர்த்தர் என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் வேலையை குறித்து, என் ஆசீர்வாதத்தை குறித்து, என் ஊழியத்தை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த நிலைக்கு போவேன். அது வரைக்கும் நான் இந்த நிலையில, ஆண்டவரே என்னை நடந்து வர எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலன் தாங்க, இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர வரைக்கும் எனக்கு பலன் தாங்க, அதுக்கப்புறம் கட்டாயமா நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு விசுவாசிப்போமா? வேதத்துல கூட ஒரு 3 பேரை கர்த்தர் எப்படி அவருடைய நிலைக்கு அவர்களை மீண்டும் உயர்த்தினார், அவர் தலைகளை உயர்த்தினார் என்று பார்ப்போம்னால், யோசேப்பு ஒரு பயங்கரமான ஒரு பிளெஸ்ஸிங்கோட இருந்தவர் தான். ஆனா எகிப்துல அவரு ஒரு அடிமையா வந்து மாட்டிக்கிட்டாருங்க. ஆனாலும் பாருங்களேன், கர்த்தர் அவனை உயர்த்தி பார்வோனுக்கு அடுத்த நிலையில வைத்தாராம். அவனுடைய வாழ்க்கை பள்ளங்க, அவனுடைய வாழ்க்கை சிறைச்சாலை, அவனுடைய வாழ்க்கை போர்த்திபார் வீடு, எங்கெங்க இருந்தாலும் ஜோசப் knows that this is not my destination. இதுதான் என்னுடைய பொசிஷன் கிடையாது, இதுதான் என்னுடைய நிலை கிடையாது. கர்த்தர் என் தலையை உயர்த்தி என்னை மீண்டும் என் நிலையிலே நிறுத்துவார் என்ற விசுவாசம் இருந்ததுனாலதான் அந்த சிறைச்சாலையிலும் சந்தோஷமா இருந்தாரு, போர்த்திபார் வீட்லயும் சந்தோஷமா இருந்தாரு, குழியில இருக்கும் போதும் சந்தோஷமா இருந்தார். சோ இன்னைக்கு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. பிகாஸ் God has a கரெக்ட் டைம். கர்த்தர் ஒரு நேர்த்தியான காலத்தை ஏற்ற வேலையில வைத்திருப்பாராம். அப்ப சிறைச்சாலையில இருந்து யோசேப்பு எப்படி கொண்டாந்தாரு தெரியுமா? தீவிரமாய் ராஜா கூட்டம் போறாங்க. ஜெயில இருக்கிற யோசேப்ப தீவிரமாய் சீக்கிரமா வா அப்படின்னு அந்த சிறைச்சாலையில இருந்து ஒரு உயர்வான பார்வோனுக்கு அடுத்ததாக அரண்மனையில ஒரு பெரிய வேலை யோசேப்பு கிடைச்சு அவன் தலை உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. ரூத் எடுத்துட்டாக வேதத்துல நம்ம ரூத் எடுத்தோம்னா, இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ. அவ வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. சின்ன வயசுலயே கணவரை இழந்துட்டா. பிள்ளையோ, சொந்த பந்தமோ, சொத்தோ, பணமோ, வாழ்க்கையில வாழணுன்றதுக்கு there was no reason. ஆனாலும் இஸ்ரவேலின் தேவன் தான் என் தேவன், கர்த்தரை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்க இந்த அம்மா. அதனால பாருங்க, திருப்பி ஒரு நல்ல ஒரு கணவரை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு சந்ததி உருவாக்கும்படியாக கர்த்தர் ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்து, அவள் வெறுமையாய் இருந்த அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவள் தலையை உயர்த்தி அவளை மீண்டுமாய் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். ரூத்தை போல எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு வெறுமையாய் பெத்தேலுக்கு திரும்பி வந்தது போல நீங்க வெறுமையா ஒரு இடத்துல இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் உங்கள் நிலையில நிறுத்துவார். எசேக்கியா ராஜான்னு ஒருத்தர் பைபிள்ல இருக்கிறார்.
அவருக்கு கூட அப்படிதான். டெய்லி அரண்மனைக்கு போயிருந்திருப்பார். டெய்லி சிங்காசனத்துல உட்கார்ந்திருப்பார். ஆனா திடீர்னு அவருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. மரண படுக்கை. அவர் செத்து போயிடுவார்ன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா திடீர்னு கர்த்தர் அவருக்கு கிருபை செய்து 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தார். இப்போ அவர் அரண்மனைக்கு போகும்போது கர்த்தர் பாருங்களேன், அவர் எந்த இடத்துல உன் ஆயுசு நாட்கள் முடிஞ்சிச்சுன்னு எல்லார் எதற்கும் அவர் அவ்வளவுதான் நினைச்சவங்க முன்னாடி கர்த்தர் எசேக்கியா ராஜாவுடைய தலையை உயர்த்தி மீண்டும் மறுபடியும் அவருடைய நிலைக்கு அவரை கொண்டு வந்தார். இப்படி வேதத்துல நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுங்க. இன்னைக்கு கூட கர்த்தர் என் தலையை உயர்த்தி என்னை மறுபடியும் என் நிலையில கொண்டு வந்து நிறுத்தினார். அதனால இன்னைக்கு ஒரு வேலை ஒரு தாழ்மையா ஒரு சின்னதா ஏதோ ஒரு கஷ்டத்தோட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம நம்பிக்கையே இல்லாம இருக்கிறீங்களா? நோ நோ. காட் ஹாஸ் அ பிளான். உங்களை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் உங்களை ஒரு நிலையில வைத்திருக்கிறார். அதனால இப்ப இருக்கிற நிலை உங்களுக்கு பெர்மனன்ட் கிடையாது. இது எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி மீண்டுமாய் உங்க நிலையில ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறார்ல, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு எண்ணம் வச்சிருக்காரு, அந்த இடத்துல உங்களை உயர்த்தி வைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி அதை சுதந்திரத்துக் கொண்டு கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தும் அந்த நாட்களில ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக சாட்சி சொல்வீங்க. நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.